அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கப்படுத்துவத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னனால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாடும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவி மலர்கொதை மலர்பாதங்கள் வாழியே. அடியார்கள் வாழ்க அரங்க நகர் வாழ்க சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். 22வது பாசுரம். அழகிய விசாலமான பெரிய பூமியை ஆண்ட அரசர்களில் நமக்கு மேற்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று அகங்காரம் அடங்கி வந்து நீ பள்ளி கொண்டிருக்கிற கட்டிலுக்கு பக்கத்திலே திரள் திரளாக வந்திருப்பது போல் நாங்களும் உன்னை அணுகப் பெற்றோம். கிண்கிணி வாய்போல் சிறிது மறந்த செந்தாமரை பூவை போல காதலாகி கசிந்து சிவந்த கண்கள் சிறிதும் சிறிதாக எங்கள் மேல் விழிக்கலாகாதோ? சந்திர சூரியர் ஒரு சேர உதயம் செய்தார் போல் அழகிய 2 கண்களாலும் எங்களை கடாட்சியம் செய்யக்கூடாதா? எங்களிடம் உள்ள பிரிவு துயராகிய பாவம் கடிந்து போகும்படி எங்களுக்கு அருட்செய்வாயாக. சுட்டு விழி சுடர்தான் சூரிய சந்திரரோ தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாவேந்தர். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொடுந்தே என்று தோத்திரம் பாடி உன்னை துதிப்பதற்கு துணையாக இன்சுவை தமிழ் இருக்கும்போது அந்த இந்திரலோக சுவை எனக்கு எதற்கு என்று கேட்டார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்றார் அப்பர் பெருமான். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்றார் திருமூலர். தமிழின் இன்பம் எத்தகையது என்பதை எத்தனையோ பெருமக்கள் அனுபவித்து சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியார் தனது ஆன்மாவின் சங்கீதத்தை சங்க தமிழ் மாலை என்று பெருமிதமாய் அறிவித்தார். அன்னை தமிழை அலங்காரம் செய்திருக்கிறாள். மார்கழி திங்கள் வளர்கின்ற 30 நாளும் முத்தமிழ் புதையலாய் நமக்கு கிடைத்திருக்கும் ஆண்டாளின் பொற்கால கவிதைகளை நாம் அணுவாய் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் என்றால் கண்ணதாசன். அப்படி அழகு தமிழை ஆட்சி செய்த அற்புத பிறவியாம் ஆண்டாள் நாச்சியார். 22ஆம் பாசுரத்தை இன்றைக்கு பார்ப்போம். மனிதர்களின் அங்கத்தில் முக்கியமானது தலை. ஆனால் இறைவனது திருவுருவத்தில் சிறப்புக்கும் பெருமைக்கும் உரியவை அவனுடைய திருவடிகள். அந்த திருவடிகளை சிக்கென பிடித்தால் அவனுடைய பேரருளை பெறலாம் என்பதை அடியார்கள் நன்றாக அறிவார்கள். அதுபோலவே இறைவனின் திருப்பார்வை பட்டால் போதும் தொட்ட வினையெல்லாம் தீப்பட்ட தூசாகும் என்று நம்பி கிடப்பவர்கள் நாராயணன் பக்தர்கள். நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம் என்று ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்க்கும் 8 எழுத்து மந்திரத்தை மெல்லென எப்போதும் இசைத்து கொண்டே இருப்பார்கள் அடியார்கள். ஆய்ச்சியர்கள் என்பார்கள் அடியார் இலக்கணத்தின் ஆழங்கால் பட்டவர்கள். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று உகந்து கிடப்பார்கள். உகப்பாரை உகப்பவன் கண்ணன் என்பதை மறுப்பார் உளரோ என்று அவனது கல்யாண குணங்களிலே கரைந்து கிடப்பவர்கள் அவர்கள்தான் இதோ கண்ணனை அந்த கார்மேக வண்ணனை துயிலெழுப்ப வண்ண மயில் கூட்டம் வந்ததோ எனுமாறு வாசலில் வந்து நிற்கிறார்கள். அங்கன்மா ஞாலத்து அரசர்கள் எல்லாரும் தங்கள் ஆணவம் அழிந்து உன் சிம்மாசனத்தின் கீழே வந்து திரண்டு நிற்பதை போல நாங்களும் வந்து நிற்கிறோம் என்கிறார்கள். மெய்ப்பொருளை உணராதவர்கள் எவ்வளவு மேலான நிலையில் இருந்தாலும் கடைசியில் கைப்பொருளை இழந்து கண்ணனிடம் வந்து சரணாகதி அடையத்தான் வேண்டும் என்பது குறிப்பாக வெளிப்படுத்துகிறார்கள். உன் கண்ணில் கடைப்பார்வைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உன் சுட்டு விழி சுடர் 2ம் சூரியனாகவும் சந்திரனாகவும் இருந்து எங்களை கரையேற்ற வேண்டும் கண்ணா என்று கரைகிறார்கள். கதிர்மதியும் போல்முகத்தான் என்று முதல் பாசுரத்தில் முடிந்தது போல இங்கும் பேசுகிறார்கள். திங்களும் ஆதித்யனும் விழுந்தார் போல் உன் அழகிய கண்களை கொண்டு எங்களை நோக்கு என்று கேட்கிறார்கள். பகைவர்களை சுற்றிருக்கும் போது சூரியனாகவும் பக்தர்களை ரட்சிக்கும் போது சந்திரனாகவும் இருந்து கண்களை திறந்து காரியம் முடிக்கும் வான்கருணை வல்லபத்தை
காட்டவோ என்று குறிப்பு பொருள் தோன்ற அழைக்கிறார்கள். கண் திறவாய் குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை லங்கை நோக்கி எந்த அரவணை துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலே எம்பிரானே. ஏகாதேசி தினம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ஈரவாடை சேவை. ஆபரணங்களை எல்லாம் களைந்து விட்டு வெறும் துளசி மாலை அணிவித்திருப்பார்கள். ஈரம் படிந்த வஸ்திரம் திருமேனியில் கிடக்கிறது. கற்பூர ஆர்த்தி நடக்கும் பொழுது நம் கண்ணெல்லாம் மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே மகிழ்ந்து போகிறது. விஷ்ணுவே இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஹோமம் பண்ணுகிறோம். அவன் எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவன் பெயரை சொல்லி அளிப்பது அவனுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. துரோபதனுடைய ஆடையை களைந்த போது கண்ணா என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூவி அழைத்த போது பகவான் அவனை ரட்சிக்கவில்லை. இதை பகவானே சொல்லுகிறார். ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு குறை உண்டு. கிருஷ்ணாவதாரத்தில் திரௌபதியை உடனடியாக ரட்சிக்காது என் குறை என்கிறார். திரௌபதிக்கு ஆடை சிறந்ததே, உன்னால் அல்லவா, வேறு யாரால் அது சாத்தியமானதாகும் என்று கேட்டால் பகவான் சொல்லுகிறார், நான் இல்லை, என் கோவிந்தன் நாமம் அவளை ரட்சித்தது. அதனால்தான் ஆண்டாள் பாடினால், இப்படியெல்லாம் குறைபட்டு கொள்ளுகிறாயே, உன்னிடம் கூட குறை என்பது இருக்குமா என்று அர்த்தமாகும்படி திருப்பாவையில் குறையொன்றுமில்லா கோவிந்தா என்று அவனை அழைக்கிறாள். கோவிந்தா என்கிற நாமம் இருக்கும்போது உனக்கு குறையில்லை, உன்னை அர்ச்சிக்கிறவர்களுக்கும் குறையில்லை என்றாள். பகவானின் நாமமே நம்மை ரட்சிக்கும். அவனை விட நம்மிடம் அதிகம் பரிவுடையது அவன் நாமம்தான். அம்புக்கு தோற்ற அரசர்களும் அன்புக்கு தோற்ற ஆட்சியர்களும் கண்ணன் திருவுடைகளை பற்றியே சரணடைய விடைகிறார்கள் என்பது இப்பாசுரத்தின் திரண்ட கருத்து. ஞாலம் என்ற சொல்லுக்கு பூமி உலகம் என பொருள். உலக என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது நாம் அறிந்ததே. எனவே உயர்ந்தோர் வாழும் இந்த உலகம் ஞானம் எனப்பட்டது என்க. தலை பெய்குதோம் என்பது உன் திருவடி தாமரையில் எங்கள் சென்னி சேர்த்து வணங்கி சரணடைந்தோம் என்று விரிந்த பொருளை தரும். சிறு சிறு சிறிதை என்பது மெல்ல மெல்ல என்ற பொருளை தரும். இதுதான் அருள்நோக்கு, கடைக்கன் பார்வை எனப்படுகிறது. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.